வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி செப்டம்பர் 4, 2025. இன்றைய கிழமை வியாழன். இந்நாளிற்கான ராசி மகரம். இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திராடம் 2ஆம் பாதம். இன்றைய திதி துவாதசி. இன்றைய யோகம் சௌபாக்கியம். இன்றைய கரணம் பவம். இன்றைய ராசி மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். மகரம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள். துலாம், மகரம். உத்திராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: கொப்பாதானம், பூமுடித்தல், சீமந்தம், பெயர் சூட்டல், காணபூஷணம், கிராம கிரங்களில் சங்க ஸ்தாபனம் செய்ய, தேவதா பிரதிஷ்டை, விவாகம், கிரகப்பிரவேசம், குழந்தையை தொட்டிலில் விட, குளம் கிணறு வெட்ட, தூரதேச யாத்திரை. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி செப்டம்பர் 4, 2025. இன்றைய கிழமை வியாழன். சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள். சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன. எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ராசிக்கு யோகம் அமைந்துள்ளது. இது மங்களகரமான யோகமாகும். இந்த யோகத்தின் பலனாக எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பணம் தொடர்பான விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படலாம். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மன மகிழ்ச்சி பெருகும். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளைச் சமாளிக்க உதவும். பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும்.